வெல்கம் டு லைஃப் டிமி வழங்கும் பாசிட்டிவிட்டி. பல பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பில்லியன் டாலர். ஆனால் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? ஏன்னா ஏற்கனவே ரேப்பிடோ, ஓலா, ஊபர் எல்லாம் இருக்கு. கரெக்ட். நீங்க திடீர்னு ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து புதுசாக ஒன்று வந்து இவங்க கூடலாம் போட்டி போட முடியும்னுலாம் நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி? டிரைவரும் ஹாப்பியாக இல்லை, கஸ்டமருக்கும் வந்து அவ்வளோ ரிலேபிளாக இல்லை. டிரைவர் ஏன் ஹாப்பியாக இல்லை? நீங்களே ஆட்டோ ஓட்டி ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அது நம்மளால சம்பாதிக்க முடியுமான்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி பார்த்தேன். இப்போ அவங்கவுங்க வேலை செய்கிற அளவுக்கு அவங்கவுங்க காசு எடுத்துக்கணும். அதுதான் நியாயம். அதான் நியாயம். இப்போ ஆப்புடைய வேலை என்ன, டிரைவருடைய வேலை என்ன? ஆனால் அதுக்கு 30% வந்து அவங்க அநியாயமாக ஃபீல் பண்ணாங்க. அது எங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சுது. அப்போது டெக்னாலஜி எப்படி கம்மி காஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ங்க. நம்ம இந்த ஓலா, ஊபர், ரேப்பிடோ இந்த மாதிரியான நம்ம ஆட்டோ சர்வீஸ் பண்ணுறவங்க, கேபு சர்வீஸில் இருக்கிறவங்கள பற்றிலாம் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பைக் டாக்ஸி வெர்சஸ் ஆட்டோ அப்படிலாம் போச்சு. அவங்க எப்பயுமே காசு அதிகமாக தான் கேட்குறாங்க அப்படின்னு போச்சு. நிறைய ஊர்களில் அந்தந்த எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்டாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வேறு யாருமே வர முடியாது, அவங்க மட்டும்தான் இருக்கணும், ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்மளுமே டெய்லி ஏதாவது கேபு புக் பண்ணனாலும் சரி, இல்லை ஆட்டோ புக் பண்ணனாலும் சரி, நம்ம அது புக் பண்ணி காசு கொடுத்து போகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபோன் எடுத்து அவங்ககிட்ட பேசினாலே அதுக்கு மேலே எனக்கு ஒரு 50 ரூபா போட்டு கொடுங்க, ஒரு 100 ரூபாயா கொடுங்க, ஒரு 260 வருதா சார் 300 ரூபாயா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே இங்கே காட்டுற பில்லு அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணி வருவோம். அவங்க இப்படி கேட்கும்போது இது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு கான்வர்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஒன்று புக் பண்ணுங்கள், அதில் ஒரு அமௌண்ட் காட்டும், டிரைவருக்கும் அந்த அமௌண்ட் காட்டிடும். அதனால் அவர் அது தேவை அப்படின்னா தான் அதை அவர் எடுக்கவே செய்வார். அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த கான்வர்சேஷன் கிடையாது. 1 ரூபா நீங்கள் அதிகமாக கொடுக்க வேணாம், டிரைவர் உறுதியாக அவங்கள்ட்ட கேட்கவே மாட்டாங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் இருந்து ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்புடைய பேர் நம்ம யாத்ரி. இந்த நம்ம யாத்ரி ஆப்புடைய ஃபவுண்டர் மிஸ்டர் மகிழன் செல்வன் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். 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 உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம யாத்ரின்னு ஒரு ஆப்பு, அது ரேப்பிடோ மாதிரி, ஓலா மாதிரி, ஊபர் மாதிரி நான் ஏற்றிக்கிட்டேன்னா நான் வந்துட்டு கேப் போட்டுக்கலாம், ஆட்டோ போட்டுக்கலாம், அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல அப்போ எனக்கு 2-3 பேர் வேறு வேறு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் காலேஜ் பசங்க சேர்ந்து பண்ணுறது, இது தமிழ்நாட்டுக்காரங்க பண்ணுறது, அதனால நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்லாம். ஸோ யார் நீங்கள், காலேஜ் பசங்களா, தமிழ்நாட்டுக்காரங்க, என்ன ஏது? ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம்? கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லுங்களேன். நான் தமிழ்நாட்டில் இருந்து தான். நான் என்னுடைய கோஃபவுண்டர். இது நம்ம யாத்திரி வந்து ஜஸ்பேன்னு ஒரு கம்பெனியிலேருந்து பிரிஞ்சு வந்த கம்பெனி. அதனுடைய கோஃபவுண்டர்ஸ் 4 பேருமே வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தவங்க தான். ஸோ காலேஜ் பசங்கன்னு சொல்கிறதும் கரெக்ட் தான். கரெக்ட் தான். இது எப்படி உருவான கதை என்னன்னு கேட்டிங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம யாத்திரி வந்து ஏன் உருவாச்சுன்னா அது ஒரு முக்கியம். ஏன்னா ஏற்கனவே ரேப்பிடோ, ஓலா, ஊபர் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே பெரிய பெரிய பிளேயர்ஸ் வேறு, அவங்கெல்லாம் பல நாடுகளில் இருக்கிறவங்க, மல்டி மில்லியனர்ஸ், க்ரோர்ஸ் அப்படி இருக்குது. நீங்கள் திடீர்னு ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து புதுசாக ஒன்று வந்து இவங்க கூடலாம் போட்டி போட முடியும்னுலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி? இல்லை, அதான் அது 10 வருஷம் 15 வருஷமாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடுச்சா? இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்றது வந்து அத்தியாவசிய தேவை. ஆமாம். 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் மூவ் பண்ண போகிறாங்க. ஆனால் எல்லாருமே இந்த ப்ராப்ளம்லாம் இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து ஸ்மூத்தாக நடந்துச்சா? டிரைவர்ஸு, கஸ்டமர்ஸ்லாம் ஹாப்பியாக இருந்தாங்களா அப்படின்னு நாங்கள் பார்த்தப்போ அவ்வளோலாம் இல்லை. டிரைவரும் ஹாப்பியாக இல்லை, கஸ்டமருக்கும் வந்து அவ்வளோ ரிலேபிளாக இல்லை. டிரைவர் ஏன் ஹாப்பியாக இல்லை? அவன் எவ்வளோ தான் வேலை பண்ணாலும் அதனுடைய 30% கமிஷன் போயிடுது. அது ஒரு பெரிய பெயின் பாயிண்ட்டாக இருந்தது. அப்புறம் கஸ்டமருக்கு வந்து ரிலேபிளாக கிடைக்காது. கேன்சல் பண்ணிட்டே இருப்பாங்க, வந்துட்டு அதான் எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இல்லைனா வரவே மாட்டாங்க. அதை நம்பி நம்ம பர்சனல் வெஹிக்கிள்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி சர்வீஸே யூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்லாம் இருக்க முடியல. பர்சனல் வெஹிக்கிள்லாம் வாங்கணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருந்தது இல்லையா? இது நாங்கள் இந்த ஜஸ்பேலேருந்து பண்ணுறப்பவே வந்து நாங்கள் யூஸ்வலாக கம்பீட் பண்ணோம், ஆகட்டும் பார்க்கலாம், சண்டை போடுவோம் அப்படின்லாம் எங்கள் ஃபிலாசபியே கிடையாது. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சால்வ் பண்ணுவோம். என்ஜினியர்ஸ் பேசிக்கலி. அதனால அதுக்கப்புறம் நீங்கள் ஐஏஎம் பெங்களூரில் நான் எம்பிஏ பண்ணேன். என்னுடைய கோஃபவுண்டர் சண்முகவேல் அவரும் வந்து ஐஏஎம் பெங்களூரில் எம்பிஏ பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணணுன்றதை விட இருக்க ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு இது புரிஞ்சுக்கிறதுக்காக பெங்களூரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ ஆட்டோலாம் வாங்கி நாங்களே ஆட்டோ ஓட்டி, அங்கே லைசன்ஸ் வந்து எல்எம்பி லைசன்ஸ் இருந்தால் போதும், காக்கி சட்டை இருந்தால் போதும், நம்ம யாத்திரி ஆப் இருந்தால் போதும், அதை எடுத்துகிட்டு ஒரு 500 ரைட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். நீங்களே ஆட்டோ ஓட்டி? நானே ஆட்டோ
ஆட்டோ ஓட்டியிருக்கேன். பெங்களூர் டிராஃபிக் உள்ள. ஆமாம், அது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அது நம்மளால சம்பாதிக்க முடியுமான்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாக ஓட்டினப்போ 1818 ரூபா சம்பாதிக்க முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. அது கஷ்டமாக தான் இருந்தது. எப்போ ஒரு டிராஃபிக்கே இல்லாத இருக்கிறப்போ ரைடே வராது, டிராஃபிக் இருக்கிறப்போ நிறைய ரைடு வரும், ஆனால் போகவே முடியாது. ஆமாம், ஆனால் இந்த ப்ரைஸ்லாம் வந்து டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் இருந்துச்சு, இந்த டைம் பொறுத்து, டிராஃபிக் பொறுத்துலாம் இல்லை. ஸோ அங்கேயும் பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் பண்ணுறப்போ டிரைவர் கொஞ்சம் இன்னும் நல்லா புரிஞ்சுது என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுது. அவங்க பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அனுபவ ரீதியாகவே புரிஞ்சு. இது வந்து இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்றது ஒன்று கமிஷன், இந்த 30% கமிஷன் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டு இந்த கமிஷன்லாம் எடுத்துட்டோம். இது நாங்கள் மட்டும் எடுத்தது இல்லாமல் மற்ற எல்லா கம்பெனியும், இன்டர்நேஷனல் கம்பெனி, நீங்கள் சொன்ன மாதிரி $1 பில்லியன் வச்சிருக்க கம்பெனி எல்லாமும் இப்போ அது எடுத்தால் தான் இருக்க முடியுன்ற மாதிரி மாறிட்டாங்க. ஓகே, அது ஒரு ப்ராப்ளம். டிரைவர் ஃபர்ஸ்ட்டாக ஆக்கணும். ஆமாம், இப்போ டிரைவர் 200 வருதுன்னு வைங்க, ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 200 வருதுன்னா அதுக்கு 30% 60 அவங்களுக்கு கொடுத்துட்டு 140 தான் எனக்கு மிஞ்சுது. ஆனால் நான் 15 கிலோமீட்டர் ஓட்டுறேன் அப்படின்னும் போது அந்த டிரைவருக்கு ஒரு விரக்தி இருக்க தானே செய்யும். கரெக்ட். இப்போ அவங்கவுங்க வேலை செய்கிற அளவுக்கு அவங்கவுங்க காசு எடுத்துக்கணும், அதுதான் நியாயம். அதான் நியாயம். இப்போ ஆப்புடைய வேலை என்ன, டிரைவருடைய வேலை என்ன, அதை அப்படி பார்க்குறப்போ ஆப் வந்து கஸ்டமரை டிரைவரை கனெக்ட் பண்ணுது. அது இதுக்கு முன்னாடி நீங்களே ஸ்டாண்ட் போய் டிரைவர் கூட போயிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு ஆப் மூலமாக டோர் ஸ்டெப்புக்கு வருது, அவ்வளோதான். அந்த வேலையை பண்ணுது. ஆனால் அதுக்கு 30%ன்றது வந்து அவங்க அநியாயமாக ஃபீல் பண்ணாங்க. அது எங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சு. அதுக்கு செலவாகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெக்னாலஜி. நாங்கள் இந்த 10 வருஷமாக ஜஸ்பேயில் இருக்குது 20 கோடி டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு பண்ணுறோம். யூபிஐயில் கிட்டத்தட்ட 30% ஆஃப் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஜஸ்பே மூலமாக போகுது. இது யூபிஐலாம் வந்து காசு கம்மி, 0 MDR பேசிஸ் பாயிண்ட்ஸில் தான் வந்து ரெவன்யூவே வரும். அப்போது டெக்னாலஜி எப்படி கம்மி காசில் நல்ல குவாலிட்டியில் பண்ணணும் அப்படின்றது கற்றுட்டு இருந்தோம் அந்த ஜஸ்பேலேயே. அதனால வந்து டெக்னாலஜி காசை குறைச்சிடலாம். அடுத்தது வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணோம். இன்னொன்று, இந்த ஆப்லாம் வந்து இவ்வளோ காசு சார்ஜ் பண்ணுறதுக்கு காரணம் கஸ்டமர் நான் தான் கூப்பிட்டு வரேன், நான் தான் ஆஃபர்லாம் ரன் பண்ணுறேன், டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுறேன். இப்படி ஆஃபர்லாம் டிஸ்கவுண்ட்லாம் ரன் பண்ணி தான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணுமா? தேவை இருந்தால் பிரச்சனையை சால்வ் பண்ணால் வந்து மக்களே டவுன்லோட் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், வாட்ஸ்அப்புக்குலாம் யாரும் எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, எந்த ரெஃபரல் போனஸும் கிடையாது. தேவை இருந்தது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தே பரவ முடியும் அப்படின்றத நம்பணும். அதனால ஆரம்பத்தில் இருந்தே ஆஃபர் டிஸ்கவுண்ட் எதுவுமே வைக்கல. டிரைவருக்கும் இன்சென்டிவ்லாம் எதுவும் கிடையாது. கஸ்டமர் உங்களுக்கு டேரெக்டாக பே பண்ணுவார். ஆப்பில் பேமெண்ட் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு பே பண்ணுவோம், ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தான் சர்வீஸ் கொடுக்குறீங்க. நாங்கள் கொடுக்குற சர்வீஸ் வந்து டிரைவருக்கு ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம், அதாவது இடைத்தரகராக இல்லாமல், இன்டர்மீடியராக இல்லாமல், எனேபிளராக இருக்கலாமா. இது ஒரு செயல்படுத்த நாங்கள் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபா நீங்கள் கொடுங்க, அதை வச்சே சஸ்டைனபிளாக பண்ண முடியும். எவ்வளோ ரைடு வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோவுக்கு 25 ரூபா, கேப் டிரைவராக இருந்தால் 45 ரூபா வாங்குகிறோம். ஒரு நாளைக்கு 45 ரூபா. இல்லை அவங்க பர் ரைடு தான் போகணும், ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் ரைடெலாம் வருது அப்படின்னா 3000 ரூபா ஆட்டோவுக்கு ஒரு ரைடுக்கு, கேபுக்கு வந்து 9 ரூபா ஒரு ரைடுக்கு கொடுக்குறாங்க. இதை வச்சே சஸ்டைனபிளாக பண்ண முடியும்ட்டு பெங்களூரில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். அதாவது இப்போ நான் இதை தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நான் இன்னைக்கு காலையில் நான் கூட நம்ம யாத்திரையில் ஒரு ரைடு போனேன். நான் போனப்போ எனக்கு வந்துட்டு 78 ரூபா காட்டுச்சு. 1.5 கிலோமீட்டர் நம்ம டிஸ்டன்ஸ் வந்துச்சு. 78 ரூபா. நான் நேராக போனேன். அவர் என்கிட்ட நெகோஷியேட் எதுவுமே பண்ணல. நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா யூஸ்வலாக எனக்கு அது நடக்கும், 100 ரூபாயா சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்கல. அப்புறம் ஆட்டோவில் ஏறினதுக்கப்புறம் கேட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆண்டவன் படியாக இருக்கிறேன், எனக்கு யாருக்கு என்னவோ அதுதான் அப்பா, நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கூட கேட்டு அவங்க என்ன செய்யுது, நீங்களும் கஷ்டப்பட்டு தானே இருப்பீங்கன்னா அவங்க சூப்பராக பேசுவாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் எப்பவுமே நல்லா பேசுவாங்க. இந்த மாதிரி நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. அவங்ககிட்ட பேசின அதெல்லாம் கேட்டுட்டு இறங்கும் போது 78 ரூபாயே கரெக்டாக 78 ரூபா அனுப்ப சொன்னாங்க. 78 ரூபா அனுப்பிட்டு வந்தாச்சு. இப்போ இதுதான் புரிந்து கொள்ளக்கூடியதுங்கிறது. இப்படி புரிஞ்சுக்கலாமா, எனக்கு என்ன காட்டுதோ அதை நான் அப்படியே அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க என் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், ஆப்பில் ஃபீச்சர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நான் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் வந்து பெரிய மாற்றம். இது கோஆப்ரேட் பண்ணுறாங்க, டிரைவர்ஸே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு ரைடு எடுக்கும் போதும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டாம். ஏன்னா இது ஏன் கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. 12 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி தான் மீட்டர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டர் ரேட்லாம் மாறல. அப்போது அந்த மீட்டர், ஆனால் பெட்ரோல் ரேட் மாறிடுச்சு, சாப்பாடு ரேட் மாறிடுச்சு, எல்லா ரேட்டும் மாறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு. அது பழைய ரேட்டை வச்சு அவங்களால ஓட்ட முடியாது, சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். அப்போது அவங்களுக்கு நியாயமான விலை வேணும். அவங்க நியாயமான விலை கேட்டாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபா இல்லை 16 ரூபா அந்த ரேஞ்சில். மினிமம் வந்து எனக்கு 50 ரூபாவது வேணும் அப்படின்னு சொல்லி, சரி நீங்கள் நியாயமான விலை நீங்கள் கேட்குறீங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், நீங்கள் தரமான சேவை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு அவங்க பிளட்ஜ்லாம் எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த ரேட்டு கொடுங்க சார், நாங்கள் எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது அங்கங்கே பிளட்ஜ் எடுத்திருக்காங்க. ஆப்பில் இப்போது புக் பண்ணால் நான் அந்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு ரைட் எடுத்தமைக்கு நன்றி, கஸ்டமரிடம் எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டாம்.
நியாயமான விலை, தரமான சேவை. இது வந்து ரைடு அக்செப்ட் பண்ண உடனே அவர் கேட்கும். அவருக்கு இது காதில் விழுகும். இது காதில் விழும். அப்புறம் அவர் ஒவ்வொரு தடவை கஸ்டமர் கேட்குறப்போ ஃபோன் பண்ணுறப்போ நாங்கள் மற்ற சிட்டிலலாம் விட பெங்களூர் கல்கட்டாலலாமும் இருக்கும். சென்னையில் தான் கால் ரொம்ப நிறைய நடக்குது. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண உடனே கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணுறாங்க. அப்புறம் எவ்வளோ ரூபா காமிக்குது, எங்கே போகணுன்னு காமிக்குது, அதெல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன காமிக்குதோ அதே தான் கஸ்டமருக்கும் காமிக்கும். ஏன்னா இதில் கமிஷன்லாம் கிடையாது, இது இடைத்தரகர்லாம் கிடையாது. அது கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அது இவங்களுக்கு எஜுகேட்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி பண்ணுறோம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றம்லாம் நடக்குது. ஆனால் இது ஒரு பெரிய மாற்றம். நாங்கள் அவங்களுக்கு இந்த மும்பை டப்பாவால எக்ஸாம்பிள்லாம் சொன்னோம். அவங்க எப்படி அவங்க 6 சிக்மாக்கு கேஸ் ஸ்டடி ஹார்வர்டில் பேசுகிறாங்க, ஒரு டிஃபெக்ட் கூட வரதில்லை. மும்பைலாம் மீட்டர் தான். உங்களால் அந்த மாதிரி மாற முடியும்னா சரி, எங்களாலையும் கொடுக்க முடியும். நாங்கள் ஒன்றும் கேட்டுட்டு மட்டும் இருக்கவங்கலாம் இல்லை. இப்போது ஓப்பன் டேட்டா, நம்ம டேட்டாலாம் எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும். ப்ரைவேட் டேட்டா கிடையாது. இந்த ஒரு நாளைக்கு ஒரு ரைடு எவ்வளோ நடக்குது, இது வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்கு, கோடும் ஓப்பன், யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது நாங்கள் மட்டும் கம்பெனி மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் நினைக்கிறது வந்து இது எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்கணுன்ட்டு. அரசு, மக்கள் ப்ளஸ் வணிகமும் எல்லோரும் சேர்ந்தால் தான் வந்து இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும். இது மக்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். இது அப்படி கேட்டானா கேட்கலாம், ஆனால் கேட்கக்கூடாது, கேட்க மாட்டாங்கன்ற சபதம் அவங்களும் எடுத்திருக்காங்க. நாங்களும் அதை தான் வந்து ஒரு மெயின் விஷயமா பண்ணிகிட்ருக்கோம். ஆப்பில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம், கேட்டாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணுறப்போ இந்த டிரைவருடைய ஸ்கோர், இப்போ ஓவர் சார்ஜிங் ஸ்கோர்னே ஒன்று இருக்குது. கேன்சலேஷன் ஸ்கோர், சேஃப்டி ஸ்கோர்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ ஓவர் சார்ஜிங் ஸ்கோர்னே ஒன்று இருக்குது. அது அவர் டிரைவர் ஆப்பில் பார்க்க முடியும். அது ஓரளவுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தான் வந்து அவருக்கு ரெகுலர் ரைட்லாம் வரும். கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா வந்து அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கம்மியாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அதோட கம்மியாகிறப்போ அவர் வந்து இப்போது நம்ம யாத்திரையிலே இருக்க முடியாதுன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் டெக்கை மட்டும் வச்சு நாங்கள் மட்டும் பண்ணல, டிரைவர்ஸே பண்ணுறாங்க. இப்போது டிரைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நாம கேட்ட ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கமிஷன்லாம் வாங்க மாட்டோம்னு சொல்லி இந்த சப்ஸ்கிரிப்ஷனும் போக போக அதிகமாகிறப்போ குறைக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது, அதை போட்டு காமிக்கிட்டேன். காட்டுங்க. நம்ம யாத்திரை யூகேடி தளத்தில் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்க. இந்த மேலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். அதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 23 டிரைவர் கேட்டிருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. இது ஓப்பன் டேட்டா. நண்பர்கள் கொஞ்சம் பாருங்க. எல்லா கஸ்டமரை வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இது கஸ்டமருடைய ஃபீட்பேக் தான். இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா கேட்குற பழக்கத்தை முதல்ல விடுங்க நண்பர்களே. தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க. எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு வேற கம்பெனி இருக்கு, அதுலேயே கேட்டுட்டு அதுலேயே இருந்துட்டு கடைசி வரைக்கும் என்ன சொல்றது, அந்த கையேந்தி வாழ்ற அந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருந்தாலே சரியா போயிடும்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு மன விருப்போட தான் சொல்றேன். இதுக்கு மேல எவ்வளவுதான் வேணும்னு எனக்கே புரியலங்க. இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயமான கட்டணம் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேலேயே வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா கஸ்டமரை என்னதான் நினைக்கிறீங்க? கஸ்டமர் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் நம்மளை சார்ந்தவங்க தான். நம்மள மாதிரி சாமானிய மக்கள் தாங்க ஆட்டோவை பயன்படுத்துறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பணக்காரங்க, போலீஸ் வரவங்கலாம் அவங்க சொந்த காரில் சிங்கிளா உட்காந்து போயிடுறாங்க. பல லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கி அதுல சிங்கிளா உட்காந்து போயிடுறாங்க. அவங்களாம் ஆட்டோல வரமாட்டாங்க. ஆட்டோவை பயன்படுத்துறவங்க சாமானிய மிடில் கிளாஸ் மக்கள் தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்கள்ட்டயும் நம்ம கேட்டு வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குது. இது ஒரு நியாயமான கட்டணத்தை சரியா வச்சு கொடுத்துருக்காங்க. அதுலயும் நம்ம போய் எக்ஸ்ட்ரா வாங்குறோம் அப்படின்னாக்க இது ஒரு கேவலமான செயல் தான் என்னை பொறுத்தளவுக்கு. நண்பர்கள் யாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் ஆதங்கத்துல பேசுறேன். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கிறேன், காலில் விழுந்து கேட்கிறேன். எக்ஸ்ட்ரா வாங்கி இந்த நம்ம யாத்திரையில வரக்கூடிய சவாரிகளை எக்ஸ்ட்ரா வாங்கி பழக்கம் பண்ணாதீங்க. நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கி ஓட்டுறதா இருந்தா தயவு செஞ்சு நீங்க வேற நிறுவனத்திலேயே கூட ஓட்டிக்கங்க. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இவர் வந்து நம்ம யாத்திரையினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. ஓகே, இது நம்ம யாத்திரையே வந்து இப்போது ஒரு தனி பிராண்டா அப்படிதான்லாம் இல்லை. இது நாங்கள் ஓப்பன் நெட்வொர்க்கில் எல்லாம் ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இது இப்போ அமுல் இருக்குல்ல, அமுலில் வந்து டைரி ஃபார்மர்ஸ் தான் ஓனர்ஸ். ஆமாம். அந்த மாதிரி நாங்கள் சில இடத்துல இப்போ கவர்மெண்ட்டோட வேலை பார்க்குறோம். Tier 2 Tier 3லலாம் வந்து டிரைவர்ஸே ரன் பண்ணுறாங்க. உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்கு டெக்னாலஜி வேணும், நாங்கள் டெக்னாலஜி கொடுத்துறோம். நீங்கள் ஓட்டிங்க, ஒரு நாளைக்கு எனக்கு 25 ரூபா எனக்கு கொடுத்துருவோம். மற்றபடி அது உங்கள் ஆப் மாதிரி நீங்கள் ஓட்டிக்கங்க. அந்த 25 ரூபாவில் கூட நாங்கள் உங்களுக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ்லாம் தேவைக்கு ஒரு 20% நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அமுல் ஃபார் டிரைவர்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அது எப்படி பேப்பர் ஒர்க்லாம் அதிகமாக இல்லாமல் டிஜிட்டலாக பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து எல்லா யூனியனும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாய்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஆக்டிவிசம் மட்டும்தான் பண்ணணும், ஸ்ட்ரைக்லாம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களுக்கு சொல்யூஷனும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சர்வீஸ் நல்லா கொடுப்பீங்களா, அதுக்கு சபதம் எடுப்பீங்களா, எக்ஸ்ட்ரா கேட்காம இருப்பீங்களா, கேன்சல் பண்ணாமல் இருப்பீங்களா? நீங்கள் சொன்னீங்களா அப்படி ஸ்மூத்தாக புக் பண்ணால் வந்து வரணும், கேன்சல் பண்ணக்கூடாது, அவங்க பாட்டு கூப்பிட்டு போய்
நோ கான்வர்சேஷன் கூட பேசக்கூட அவசியம் இல்லை. பேசுறது பேசலாம், ஃபிலாசபி பேசலாம், சினிமா பற்றி பேசலாம், அரசியல் பேசலாம். அரசியல் நான் எப்பயுமே நினைப்பேன் ஆட்டோக்காரங்க மாதிரி ஷார்ப்பான ஆட்கள் யாருமே கிடையாது. ஏன்னா எப்பயுமே ஒரு பேப்பர் அவங்க வச்சிருப்பாங்க, இல்லை பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க, தெளிவாக இன்னைக்கு தேதிக்கான அரசியல் அழகாக பேசுவாங்க ஆட்டோக்காரங்க. அதெல்லாம் பேசலாம். ஆனால் இந்த எவ்வளோ காமிக்குது, இவ்வளோ கொடுங்க, 250 ரூபா ரவுண்டு பண்ணி 350 ரூபா கொடுங்க, எப்படி 250 350 ரவுண்ட் ஆகும்லாம் தெரியல, அப்படிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் நம்ம மாற்றணும்னா. ஏன்னா அது இப்போ ஒரு பேசினவரே வந்து சார் இது எங்களுக்குலாம் கொஞ்சம் ஊறி போயிருக்கு. காரணம் நிறைய காரணம் சார். இது நாங்கள் கரெக்டாக சம்பாதிக்கிற அளவுக்கு ரேட்டு வரமாட்டேங்குது. எவ்வளோ ரேட்டுன்றது எங்களால் சொல்லவே முடியல. எங்கள் வாய்ஸ் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து உங்கள் வாய்ஸ்லாம் கேட்குறோம். இது வந்து உங்கள் வாய்ஸ் கேட்குறோம், மக்கள் வாய்ஸ் கேட்குறோம், கவர்மெண்ட்டோட சேர்ந்து வேலை பார்க்குறோம், எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்கலாம். ஒரு கரெக்டான ரேட்டை வைப்போம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க அதுக்கப்புறம். அப்போ சில சமயம் மட்டும் வந்து எனக்கு ரிட்டன் வாடகையே வர்றது இல்லை சார், எம்டி அடிக்கணும், ரொம்ப டிராஃபிக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் டிரைவரும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆப்லேயே கேட்குற மாதிரி +10 +20 அந்த மாதிரி, அதாவது 2 மடங்கு ஏறுறது 3 மடங்கு ஏறுறதுலாம் இல்லை. அப்புறம் கஸ்டமரும் வந்து விருப்பப்பட்டா கொடுக்குற மாதிரி, டிப் கொடுக்குற மாதிரி ஆப்லேயே இருக்குது. இது வந்து ரொம்ப பவுண்டட், ரொம்பலாம் அதான் 2 மடங்கு 3 மடங்குலாம் ஆகாது. ஒரு 10% 20% எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆப்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மேக்ஸிமம் நெகோசியேஷன் நடக்க தேவையில்லை. ஃபைன், ஓகே. இப்போ இன்ஃபேக்ட் நேற்று ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு, ஒரு கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கேட்கல அப்படின்னு சொல்லி. இது எனக்கே நான் ஏர்போர்ட்லேருந்து மும்பையிலேருந்து வந்தப்பவும் ஒரு கான்வர்சேஷன் கூட இல்லை. அவர் வர சொன்னார், ஏறினேன், இங்கே வந்து இறங்கினேன். ஆப்லேயே வந்து இப்போ கியூஆர் கோடு வரும், டிரைவர் ஆப்லேயே. அது வந்து டிரைவருக்கு தான் டைரெக்டாக போகிற கியூஆர் கோடு, எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வராது. அவர் அந்த கியூஆர் கோடு காமிச்சார். அதில் அமௌண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதில் ரவுண்ட் பண்ணுறது அதெல்லாம் கூட கிடையாது. அதை காமிச்சார், நான் அதை பார்த்து பே பண்ணேன். நேற்று ஒரு கஸ்டமர் ஷேர் பண்ணியிருந்தார், அதை போட்டு காமிக்கிட்டேன். லொகேஷன் மாறிடுச்சுண்ணா. ஆமா, கடவுளே, எங்க டிராப் அதாவது கரெக்டா இருக்கா இல்ல அதுவும் மாறிடுச்சா? வாசன் சிட்டி போறதுக்காருண்ணா. வாசன் சிட்டி போறதுக்குறாரா? சரி, அங்கேயே இருங்க. நான் தில்லை நகர் 11th கிராஸ்ல தான் இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி, எவ்வளோண்ணா? அதுல பில்லு வந்திருக்குப்பா. பில்லு பாத்தியா இல்லையா? 96 ரூபா காமிக்குது. அவ்வளவுதான்ப்பா, வேற எதுவும் இல்ல. அதுவே தான் பில்லு, வேற எதுவும் கிடையாது. ஆனா இப்ப ஜிஎஸ்லேருந்து வாசன் சிட்டி போறதுக்காரு இருக்கு. ஆமா, போறதுக்கு தான். ஸோ அதான் இப்படி இந்த மாதிரிலாம் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் வருது. ஓ, இது பேசஞ்சர் ஷேர் பண்ணாரா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவர் கேட்குறாரு, இந்த இடத்துல இருந்து இங்கே போகிறதுக்குண்ணா 300 ரூபா அப்படின்னு கேட்குறாரு. அவர் மைண்டில் 130 ரூபாய்க்கு ரெடியாக இருந்தார். இல்லை 30 ரூபா கூட 130 பார்ப்போம்னா சரி வாங்கினா அப்படின்னு சொல்லுவோன்னு. அவருக்கு ஒரு 30 ரூபா இல்லைன்னு அவர் திருப்பி அதை வேற பிக் பண்ணி கேட்குறாரு. சரி, ஓகே. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் டிரைவர்ஸ் படி இப்போ டிரைவர்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, டிரைவர்ஸ்க்குலாம் எல்லாமே ஓகேவாக இருக்குது, டிரைவர்ஸ் கேட்க மாட்டுறாங்க, ப்ளட்ஜ் எடுக்கிறாங்க, இது கரெக்டான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் கமிஷன் எதுவுமே பிடிக்கிறதில்ல, ஒரு நாளைக்கு 25 ரூபா கொடுத்தா போதும், அதுவும் போக 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 0 கமிஷனுங்கிறது நீங்கள் ஒரு வாழ்நாள் இதுவாகவே கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக கமிஷன் எடுக்க மாட்டோங்க. இந்த 25 ரூபாயும் கொஞ்ச நாள் ஆக நிறைய பேர் ஓட்ட கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இது எல்லாமே டிரைவருக்கு சூப்பர் சார். ஆனால் ஒரு கஸ்டமராக நான் வந்துட்டு 4 ஆப் இருக்குன்னா 4 ஆப்பையுமே ஒரே லொக்கேஷனில் இருந்து ஒரே ட்ராப் பாயிண்ட்டை போட்டு பார்ப்பேன். என்னுடைய ஆட்டோன்னு போட்டால் ரேப்பிடோவில் எவ்வளோ வருது, ஓலாவில் எவ்வளோ வருது, ஊபரில் எவ்வளோ வருது, நம்ம ஆத்தில் எவ்வளோ வருது. இந்த 4 பார்க்கும்போது எனக்கு நம்ம ஆத்தில் கம்மியாக இருக்குமா இல்லை நம்ம ஆத்தில் அதிகமாக இருக்குமா? சில சமயம் கம்மியாக இருக்கலாம், சில சமயம் அதிகமாகவும் இருக்கலாம். ஓ, இது டைனமிக் ஃபேர் தானா? இல்லை, ஏன்னா மற்றவங்கலாம் ரொம்ப டைனமிக்காக இருக்காங்க. பீக் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக வைப்பாங்க, நான் பீக் டைமில் வந்து ரொம்ப கம்மியாக வைப்பாங்க. அது ஆண்ட்ராய்டுனா ஒரு வேலை, ஐஃபோனில் ஒரு வேலை, அந்த மாதிரிலாமும் இருக்குது. இல்லை, இப்போ இதில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஸ்ட் ஃபேர் அவங்க கேட்டிருக்காங்க, அது நியாயமான விலை கொடுத்துருக்கோம். சில கொஞ்சம் அந்த ஒரு 10-20% ஏற்றுற மாதிரி நீங்களே ஏற்றிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அப்போ பீக் டைம்னு ஒன்றே கிடையாது. நீங்கள் வந்து நான் இப்போ என்ன கேட்குறேன், நைட்டு 12 மணிக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அந்த டபுள் ட்ரிபிள்லாம் கிடையாது. டபுள் ட்ரிபிள் கிடையாது. பீக் டைமில் ஆட்டோவில் வந்து ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ்டு தான். ஒரே டைமாக இருந்தாலும் நான் பீக் டைமாக இருந்தாலும் ஒரே ரேட். ஓகே. கேப் மட்டும் வந்து பீக் டைமில் கொஞ்சம் ஒரு 10% 20% கொஞ்சம் அதிகமாக, அவங்க டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கனால. இது மெயினாக இந்த ப்ரைஸே வந்து அதிகமாக வச்சா எங்களுக்கு அதிகமாக வருமானம் வர மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபிக்ஸ்ட் ஃபீ தான் வாங்குறோம். ஆமாம், அதையுமே அது ஒரு நாளைக்கு ஒரு தான் வாங்குறோம். இந்த ப்ரைஸ்ன்ற ப்ராப்ளம் வந்து
அரசு, மக்கள், டிரைவர் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அல்காரிதம் மட்டும் டிசைட் பண்ணாமல் சேர்ந்து டிசைட் பண்ணணும். ஆனால் நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ. நம்ம யாத்திரையே ஒரு ஆப் நீங்கள் நிறுவுறீங்கன்னா நீங்கள் தானே 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு அது முடிவு பண்ணிருப்பீங்க. ஒரு பேஸ்லைன் ப்ரைஸ் எதர் கவர்மெண்ட் இல்லை கம்யூனிட்டி எது கரெக்டாக செட் பண்ணுறாங்களோ ஒரு பேஸ்லைன் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்பலாம் வேரி பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட காமிக்கலாம், சில சமயம் கம்மியாகவும் இருக்கலாம். ஏன்னா மற்றவங்கலாம் ரொம்ப வேரி பண்ணுறாங்க, டபுள் ட்ரிபிள் ஆகுது, இல்லை அதுக்கப்புறம் பாதி கூட ஆகுது. சார் கிலோமீட்டருக்கு 8 ரூபா கொடுக்குறாங்க சார், எங்களால் இதை வச்சு எப்படிலாம் அங்கே ஓட்டுறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது டிரைவர்ஸ்க்கு. அவ்வளோலாம் வேரி பண்ணாமல் எந்த ரைடு ஒரு ரைடு எடுத்தால் கூட அதை வச்சு அந்த ரைடை வச்சு இந்த ஓவரால் ஆவரேஜ் சிஸ்டம் ஆவரேஜ் அப்படின்லாம் பார்க்காம ஒரு ரைடு எடுத்தால் கூட அது சஸ்டைனபுளாக 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்ல, டிரைவரும் ஹாப்பியாக இருக்கணும், கஸ்டமரும் ஹாப்பியாக, அந்த மாதிரி ரேட் ஃபேர் ப்ரைஸிங் என்னவோ அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் கம்மியாக காமிக்கலாம், ஆனால் எக்ஸ்ட்ரா கேட்கலாம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கேட்காம இந்த ஃபிக்ஸ் ப்ரைஸ் கேரண்டின்லாம் சொல்கிறோம்ல, சர்வீஸ் கேரண்டின்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸ் கேரண்டீட் சர்வீஸ் கொடுக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், கேட்டாங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கணும். இது ஏன்னா அது ஓவர் டைம் இது ரெகுலேட் ஆகும். ஃபீட்பேக் கொடுக்க அவங்க ஸ்கோர் குறையும். ஸ்கோர் குறைஞ்சதுன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், அவங்களுக்கு சொல்லி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அப்படிலாம் இல்லை நான் எனக்கு என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, கேட்டே தான் இருப்போம் அப்படின்னா இவங்க டிரைவரே சொல்கிறாங்க நீங்கள் வேறு இடத்துல ஓட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோடவே கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம அவங்கள வேறு இடத்துல ஓட்டிக்க சொல்லலாம். ஸோ எப்படி நல்ல குவாலிட்டி சர்வீஸ் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆப்பை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கஸ்டமர் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபைன், ஓகே. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை ரிலேட்டிவ்லி. இப்போ நீங்கள் பெங்களூரில் நீங்களே ஓட்டியிருக்கீங்க பார்க்குறோம்னா பெங்களூரில் பெரிய அளவில் அது ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்மளாலையுமே புரிஞ்சிக்க முடியுது. நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி நிறைய ஆட்டோ நம்ம யாத்திரை ஓடுறதை பார்க்குறோம். ஆனால் சென்னையிலலாம் நம்ம பார்க்க முடியல. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கேபிட்டல்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இல்லை தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்கள்லையுமே பார்க்குறீங்களா? இது எப்படி இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய பேருடைய ஃபோனில் நம்ம யாத்திரை ஆப்பெல்லாம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் டக்குன்னு கேட்குறேன், உனக்கு தெரியுமாப்பா நம்ம யாத்திரை ஆப்? உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? நம்மளே வீடியோ பண்ணதுனால. ஓகே ஃபைன். இப்போ ஷாமுக்கு தெரியல. இப்போ ஷாம் வந்து ஒரு யங்ஸ்டர், இவருடைய வீடு வந்து இங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்குமா, 50 கிலோமீட்டரே இருக்கும். அவர் டெய்லி போயிட்டு வராரு. ஆட்டோ கேப்லாம் யூஸ் பண்ணுறீங்க? எப்பயாவது யூஸ் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் மற்ற ஆப்பெல்லாம் தெரிகிற மாதிரி இது தெரியல. கரெக்ட். அது எப்படி ஏன்? ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஃபெசிலிட்டி சொல்கிறீங்க, இவ்வளோ சொல்கிறீங்க, தெரியலையே. இது ஒரு காசு வந்து இந்த டெக்னாலஜி காஸ்ட், அதை ரொம்ப குறைச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னொரு காசு வந்து இந்த மார்க்கெட்டிங் காஸ்ட். இப்போது ஒரு இது ஒரு அத்தியாவசிய தேவை. இந்த 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னா எல்லாருமே மூவ் பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான இந்த டெக்னாலஜிலாம் வந்து அத்தியாவசியம். இப்படி எப்படி பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறது அத்தியாவசியம். வாட்ஸ்அப் எல்லோரும் வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப்லாம் யாரும் எதுவும் ப்ரொமோட்லாம் பண்ணல. ரெஃபரல் போனஸு, இவ்வளோ ஆஃபரு, டிஸ்கவுண்ட் அதெல்லாம் இல்லை. ஆனால் பல ஆப் அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் வந்து செஞ்சாங்க. நிறைய ஐபிஎல் ஆட் போடலாம், ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்துருக்கோம், ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு ப்ரோமோட் கோட் பார்த்துருக்கோம், போனஸ் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் அப்போ பண்ணால் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டை குறைக்கணும், விலையை ஏற்றணும், டிரைவருக்கு போகிற கமிஷனை ஏற்றணும். இந்த மாடலே அப்படி தான். இது ஆரம்பத்தில் நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி மாறிடும். ஆனால் நம்ம வந்தப்போ அந்த மாறிடும்ன்ற இது தெரியாது. மாறினதுக்கப்புறம் அடடா இது என்ன இப்படி இருக்கே அப்படி தோணும். இல்லை ஏன்ட்டே நம்ம யாத்திரையுடைய டிரைவர்ஸே 2-3 பேர் சொன்னாங்க, இவங்க புதுசாக வந்திருக்காங்கல்லண்ணா, அதனால இப்படி எல்லாம் பண்ணுறாங்க, இவங்க போக மாறுவாங்க போல அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. நியாயம் தான், ஏன்னா இது நிறைய நடந்திருக்குல்ல, அதனால அந்த அவங்க அப்படி யோசிக்கிறது நியாயம் தான். அதனால தான் இந்த மாதிரி ப்ரெஸ் கவரேஜில் வந்து எம்ஓயு எழுதி லைஃப் டைம் கேரண்டிலாம் கொடுத்துருக்கோம். இந்த என்னது 0 கமிஷன் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி. நாங்கள் மாறினதுனால மற்றவங்களாமும் மாறி இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்றவர்களும் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு அட்லீஸ்ட் இப்போ ஆட்டோவுக்கு மாறி இருக்காங்க, இல்லை கேபுக்கு மாறி இருக்காங்க, சில இதில் மாறாமல் இருக்காங்க, சில இதில் மாறி இருக்காங்க. அதாவது 30%ங்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. அது 30 வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷனாக மாறி 2-3%, 5% அந்த மாதிரி மாறி இருக்கு எல்லா இடத்துலையும். ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. குறைச்சிருக்காங்க. அது வந்து நம்ம உள்ள வந்ததுனால நடந்திருக்கு. அது நாங்கள் இருந்தால் தான் அது கண்டினியூ ஆகும். அதுவும் கரெக்ட். நீங்க இருந்தாதான் அது கண்டினியூ ஆகும். நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா இன்னும் அவங்க மேல கூட போறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல. ஓகே, அதான் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அப்போ ரொம்பலாம் செலவு பண்ணாம மார்க்கெட்டிங் பண்ணோம். சரி, அது ஆட்டோ டிரைவரே சொன்னா என்ன, இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் சாக் பீஸ்ல எடுத்து எழுதியிருந்தாரு, அதை பார்த்து நாங்க மற்ற ஆட்டோ டிரைவருக்கும் சொன்னோம், நீங்களே எழுதுங்க. அந்த மாதிரி ஆட்டோ டிரைவர் சாக் பீஸ்ல பின்னாடி எழுதிருந்தாரு, புக் நம்ம யாத்திரி அப்படின்னு எழுதி. ஓ சரி சரி சரி. சாக் பீஸ் விலை எவ்வளோ? சாக் பீஸ் விலை என்ன இருக்கு, அது ரொம்ப கம்மி. அவ்வளோ, அது போதும். ஒரு இது 10,000 டிரைவர் இல்லை 20,000 டிரைவர் சென்னையில் வந்து சாக் பீஸில் எழுதுனாங்கன்னா அதுவே நிறைய பேருக்கு அவர் ஷாம் பார்த்துருவாரு எங்கேயாவது. வெரி குட், பிரில்லியன்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது இன்னோவேட் பண்ணணும். கன்ஸ்ட்ரெயின்ட்டே நமக்கு
என்ன இன்னோவேட் பண்ண நம்மளை புஷ் பண்ணோம். நெருக்கடி தானே இந்த சொல்லுவாங்கல்ல, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. அதனால் இது கன்ஸ்டன்ட் இருக்குது. நாங்கள் இஷ்டத்துக்கும் சென்னைக்கு 25 கோடி 30 கோடி கொடுக்குறோம், நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் செலவு பண்ணுங்க, ஆஃபர் கொடுங்க அப்படின்லாம் போல. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கல்ச்சர் மாற்றம் பண்ணக்கூடியது அவ்வளோ நாள்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் எக்ஸ்ட்ரா கேட்காம இருக்கிறது வந்து 2 மாதத்தில் நடந்துடலாம், ஒரே மாதத்தில் கூட நடந்துடலாம். அந்த மாதிரி மக்களும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது இப்போலாம் சோஷியல் மீடியாவில் சொன்னால் உடனே 1 மில்லியன் 10 மில்லியன் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி மக்களுக்கும் தெரிய வந்துடலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அவங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன். மக்கள் சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டோம். டேட்டா ஓப்பன், கோடு ஓப்பன். யூஸ்வலாக வந்து டேட்டாலாம் போட்டால் மற்ற கம்பெனி அதை பார்த்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் தோணும்ல, ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை, அதான் வெளிப்படையாக இருக்கணும். இப்போது அதான் இது அப்ரோச்சே வேறு. ஒரே மாதிரி இருக்கலாம், ஆப்பு பார்க்க அதே மாதிரி தானே அப்படின்னு தோணலாம். ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றா இருந்தாலும் அப்ரோச் டோட்டலாக டிஃப்ரெண்ட். பீப்புள் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம், ஓப்பனாக வச்சுருக்கோம், இன்டெகிரேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறோம் கவர்மெண்ட்டோட எல்லாம், அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம். அதனால் மக்கள் ட்ரை பண்ணுவோம். அப்போது நான் ரொம்ப செலவே பண்ணாமல் எப்படி மக்கள்லாம் அது ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு காசுலாம் தேவையில்லை. ஆமாம்மா, தேவையில்லை. அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணாவே போதும். புரிஞ்சுக்கிறோம், அது புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை தான். இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழில். அந்த மாதிரிங்க யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, டீமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேங்கிறத எல்லார்ட்டையும் காட்டுறேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க, என் ப்ராடக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் சாதிப்பேன் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட படித்த பசங்க இன்னும் 4 பேர் சேர்ந்து செய்கிறவங்க இல்லை. இது உலகம் பூரா இருக்கக்கூடிய மிகப்பெரிய $1 பில்லியன் கொட்டினவங்க. பில்லியன்கிறது 100 கோடிங்க. 100 கோடிங்கிற அமௌண்ட்டே பெருசு. $1 இன்னைக்கு தேதிக்கு 85 ரூபாய்க்கு மேலே. அப்போனா யோசிச்சு 85 × 100 8500 என்னென்னமோ போய் கணக்கு நம்ம மண்டை குழம்பிடும். அவ்வளவு காசு போட்டு இருக்கிற பிளேயர்ஸ்க்கு மத்தியில் இவங்க வந்து புதுசாக வந்து எங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க, நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கேட்குறது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஆன் தட் ஆஸ்பெக்ட். ஆக்சுவலி அவ்வளோதான். எனக்கு நான் என்னென்ன கேட்கணும்னு நினச்சேனோ, என்னென்ன உங்ககிட்ட தெரிஞ்சுக்க நினச்சேனோ அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஃபார் அ மினிட் லாஸ்ட்டாக நீங்கள் நம்ம நேயர்கள்கிட்ட நேரடியாக ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா பேசலாம். வணக்கம். இது ஒரு புது முயற்சி. தமிழ்நாட்டில் ஆட்டோ டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ்லாம் வந்து ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அவங்களுடைய இமேஜை டோட்டலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யாத்திரி நாங்களாம் அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க தான். ரொம்ப மார்க்கெட்டிங் ஆஃபர்லாம் பண்ண மாட்டோம். ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போயாவது யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இது ஆட்டோவும் இருக்குது, கேபும் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல முயற்சி. சப்போர்ட் பண்ணிங்கன்னா பீக் டைமில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நான் பீக் ரொம்ப ப்ரைஸ்லாம் வேரி பண்ணுறதில்ல. அதனால் உங்களுக்கு முக்கியமான தேவை இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய தேவை ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா இது டிரைவர் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து பண்ணுறோம். அந்த மாதிரி மக்களுடைய தேவையும் எடுத்து பண்ணணும். இன்ஃபேக்ட் கோடெல்லாம் ஓப்பனாக வச்சுருக்கோம். நீங்கள் ஃபீட்பேக்லாம் கொடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாமும் அட்ரஸ் பண்ண ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையில் வந்து நம்ம யாத்திரையை சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரம் த ஹார்ட் நிறைய நீங்கள் பேசின மாதிரி எனக்கு இருந்தது. உங்களுடைய நோக்கம் கொஞ்சம் உயர்ந்த நோக்கமாக இருக்க மாதிரி எனக்கு படுது. மக்களும் நிச்சயமாக அதுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு நானும் நம்புகிறேன். உங்களுடைய நோக்கங்களும் நிறைவேற தேநீர் இடைவேளையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக இருந்தவங்க, டெக் பீப்புள் எல்லாருமா நம்ம ஊரில் படித்தவங்க, நம்ம பசங்க ஒரு பெரிய நிறுவனங்களை எதிர்த்துன்னு சொல்ல முடியாது, அவங்க எதிர்க்கல, அதை அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க குறைபாடுகளை நீக்கி அந்த குறைபாடு இல்லாமல் மக்களுக்கும் ஆட்டோ கேபு ஓட்டுறவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சி தரோங்க. எங்களுக்கு காசு வந்து ஆட்டோக்காரங்க ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கஸ்டமர்ஸ்லேருந்து நாங்கள் எதுவும் வாங்கலை. அதே மாதிரி நேரடியாக என்ன அமௌண்ட் எனக்கு காட்டுதோ அந்த அமௌண்ட் அப்படியே நான் பே பண்ணால் போதும். அதுவும் அந்த ஆப்புடைய பிளாட்ஃபார்முக்கு பே பண்ண தேவையில்லை. ஏன்னா முன்னாடி நம்மகிட்ட அது கேட்பாங்க, சார் கேஷ் தானே சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஆப்லேயே பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆப்லேயே பே பண்ணிடுவோம். ஒரு வாரம் கழிச்சு தான் அது ஆட்டோ டிரைவர்ஸ்க்கோ கேப் டிரைவர்ஸ்க்கோ போகும். அப்படியும் இல்லைங்க, இமீடியட்டாக அது அவங்களுக்கு போயிடும். ஒரு நாளைக்கு அவங்களுக்கான கணக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, பீக் டைமில் உங்களுக்கு விலைலாம் மாறாது அப்படின்னு. ஏன்னா இப்போ சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணின்னு வைங்களேன், ஆட்டோலாம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னாலே பீக்கில் இருக்கும், உச்சத்தில் இருக்கும். ஆனால் அவ்வளோலாம் எங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் மதியானம் 1 மணிக்கு போனாலும் அதே வேலை தான் இருக்கும், சாயங்காலம் 7 மணிக்கு போனாலும் அதே வேலை தான் இருக்கும், நைட்டு 10 மணிக்கு போனாலும் அதே வேலை தான் இருக்கும், அதிகாலை 5 மணிக்கு போனாலும் அதே வேலை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ புதுசாக இருக்குது. நிறைய டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் ஓன் பண்ணிக்கிறாங்க. நான் பேசின வரைக்குமே நான் பார்த்ததுலேயுமே அவங்க சொல்கிறதுமே அதுதான், நல்லா இருக்குது,
இவங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்ததுன்னா, இவங்க புதுசாக வர்றதுனால இதெல்லாம் பண்ணுறாங்க போல அப்படின்னு. ஏன்னா நிறைய ஆப் அப்படி தான் இருக்கும். இப்போ ஃபுட் டெலிவரி ஆப்பு ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க, எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு தோசையை 120 வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னும் போது அதுக்கு அவங்க தெளிவாக அதுக்கான பதிலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, நாங்கள் அதுக்கு ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம், 0 கமிஷன் தான் இருக்கும், இதெல்லாம் இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், யார் யாருக்கு தேவைப்படுதோ, யார் யாரெல்லாம் இதை அவைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆப்லேயே சொல்லலான்னு வேறு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க, அதை நம்மளும் அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அடுத்தடுத்து எப்படிங்கிறது பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க பேசுனதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக பயனுள்ள ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டியில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வாழ்ந்து நான் தான்